வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல். இதுநாள் வரையிலும் இந்தியாவில் பல்வேறு நபர்கள் முஸ்லிம்கள் மாற்றிறச்சியின் பெயரால் பசு கடத்தல்காரர்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி கொலை செய்து வந்தார்கள். கும்பல் படுகொலை செய்து வந்தார்கள். அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. முதல்ல ஹரியானா மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆரியன் மிஸ்ரான் சொல்லக்கூடிய ஹிந்து மாணவன் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு தேசம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பேச போகிறோம். மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், அவனுடைய பேர் ஆரியன் மிஸ்ரா. அவனும் அவருடைய 2 நண்பர்கள் ஹர்ஷித் மற்றும் ஷன்கி, இன்னும் 2 பெண் பிள்ளைகள் காரில் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஸோ இவங்க போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பசு தீவிரவாதிகள், பசு காவலர்கள் தன்னை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய பசு தீவிரவாத அமைப்பு. அதை சார்ந்த அனில் கௌஷிக், வருண் கிருஷ்ணா, ஆதேஷ், சௌரவ் சொல்லக்கூடிய இந்த 4 பொறுக்கிகளுக்கு யாரோ தகவல் கொடுத்துருக்கிறாங்க. இந்த பட்டேல் சவுக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல பசுவை கடத்தக்கூடிய கடத்தல்காரர்கள் ரெனால்ட் டஸ்டர் கார்ல பசுவை கடத்துறாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இதுல ரெனால்ட் டஸ்டர் கார்ல சங்கிகளுக்கு அறமூளை இருக்கு அப்படின்னு சொல்றது உண்மைதான். கார்ல எவனாவது பசுவை கடத்த முடியுமா, மாடை கடத்த முடியுமா அப்படின்னு எவனோ தகவல் கொடுத்துருக்கிறாங்க. இவனுங்களும் அதை நம்பி அந்த இடத்துல போய் செக்கப்புக்காக போய் நிற்கிறான். போற வார வாகனங்களை வழிமறிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். கையில துப்பாக்கியோட, அரிவாள், கத்தி, கம்போட. அந்த ரோட்ல ஆரியன் மிஸ்ராவும் அவனுடைய நண்பர்களும் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. தூரமா பார்த்த உடனே ஹர்ஷித்துக்கும் ஷன்கிக்கும் ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வேற ஒரு பிரச்சனை, சண்டை நடந்திருக்குது. அவர்கள் தான் வழிமறிச்சு நின்று இவர்களை தாக்குதல் நடத்துறதுக்கு நிக்கிறாங்கன்னு நினைச்சு இவங்க பயந்து என்ன பண்றாங்கன்னா, வாகனத்தை அவன் நிப்பாட்டு நிறுத்தும் போதும் நிக்காம வாகனத்தை எடுத்துட்டு போறான். உடனே இந்த சங்கி கூட்டம் என்ன நினைக்குதுன்னா, இவர்கள் தான் உண்மையிலே பசுவை கடத்தக்கூடியவங்க, நம்மளை பார்த்து பயந்து போறாங்கன்னு சொல்லி தன்னுடைய காரை எடுத்து துரத்துறாங்க. துரத்தி கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் துரத்தி இருக்கிறாங்க. போற வழியில ஒரு டோல்கேட்டும் இருக்குது. அந்த டோல்கேட்ல கூட நிக்காம அதையும் அடிச்சு உடைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ போய் என்ன பண்றான்னா, பின்னாடி இருந்து சுடுறான், துப்பாக்கி எடுத்து சுடுறான். முதல்ல ஆரியன் மிஸ்ரா அவனுடைய தலையில சுடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல போய் அவன் நெஞ்சில சுடுறான். 2 துப்பாக்கி சூட்ல அந்த பையன் சம்பவ இடத்துல சரிஞ்சு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது, ஆஹா தவறான நபர்களை நம்ம சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பையனை அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அங்க அந்த பையன் இறந்துட்டான். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது ஆரியன் கிஷ் அப்படிங்கிற ஒரு ஹிந்து பையன் கொலை செய்யப்பட்டதால இன்னைக்கு எல்லாருமே பசு கடத்தல்காரர் என்று தவறாக கருதி பசு பாதுகாவலர்களால் ஒரு 12 வயது மாணவன் கொலை அப்படின்னு செய்தி போடுறான். இது ஒரு முஸ்லீமாக இருந்தா பசுவை கடத்திய முஸ்லீம் இளைஞர் சுட்டு கொலை அப்படின்னு சொல்லிதான் செய்தி வரும். அவன் உண்மையிலேயே பசுவை கடத்தினானா அல்லது எதுக்கு போனா அப்படிங்கிற தகவல் எல்லாம் 2வது விஷயம். ஆனா செய்திகள் தேசிய ஊடகங்கள்ல இருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ல வரைக்கும் அப்படிதான் செய்தி பரவி இருக்கும். ஆனா முதல் முறையாக இந்த பசு தீவிரவாதிகளால் ஒரு ஹிந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கும் போது பசு கடத்தல்காரர்கள் என்று தவறான தகவலுடைய அடிப்படையில கொலை செய்யப்பட்டதா செய்தி சொல்றாங்க. சோ இந்த பையன் மட்டும்தான் செத்திருக்கானான்னு பார்த்தா நிச்சயமாக இல்ல. இதற்கு முன்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல இந்த பசுவின் பெயரால் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்குது. ஹரியானா மாநிலத்தில் சார்கி தாத்ரின்னு சொல்லக்கூடிய இடத்துல மேற்கு வங்காளத்தை சார்ந்த ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளி, ரொம்ப பஞ்ச பாவமான தொழிலாளி, ஒரு குடிசை வீட்டில் தங்கியிருந்து குப்பைகளை பொறுக்கி அதை ஆக்கருக்கு கொடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி மகளுக்கு சாப்பாடு போட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி கூலி தொழிலாளி. பேர் என்னன்னா சபீர் மாலிக். அவரை கடந்த மாதிரி மாட்டிறைச்சி சாப்பிட்டாருன்னு சொல்லி அவரை எடுத்துட்டு போய் பப்ளிக்ல பல ஆட்களுக்கு முன்னால வச்சு அந்த நபர் மேல அட்டி சாதாரண அடி இல்ல, உருட்டு கட்டை எடுத்து வச்சு அவனை அந்த அளவிற்கு தாக்குதல் நடத்துறாங்க. மிகவும் பெரிய அளவுல தாக்குதல் நடத்துறாங்க. அவனை கொடுமைப்படுத்துறாங்க, சித்திரவதை பண்றாங்க. அவனை கையில, காலில், முதுகுல, தலையில எல்லாம் அவனை அடிச்சு ஒரு வழி ஆக்குறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அடிக்காதீங்கப்பா, அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு அவங்க கண்டனத்தை பதிவு செஞ்ச உடனே அங்கிருந்து அவனை தூக்கிட்டு போறாங்க. மறுநாள் பார்த்தா ஃபத்துவா பத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கால்வாயில அவர் செத்து கிடக்கிறார். முகமெல்லாம் செதஞ்சி, உடல் எல்லாம் முழுக்க சிதைக்கப்பட்டு இறந்து கிடக்கிறார். அவர்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்டாருன்னு சொல்லி பொய்யாக குற்றச்சாட்டை சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு காவல்துறை வந்தது, 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
5 பேரை அரெஸ்ட் பண்ணதோட இந்த சபீர் மாலிக் சாப்பிட்டது உண்மையிலே மாட்டு இறைச்சியா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி அநியாயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டுமான்னு கேட்டா மகாராஷ்டிராவில் ஒரு 70 வயது முதியவர் ஹாஜி அஸ்ரப்னு சொல்லக்கூடிய ஒரு 70 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு முதியவர், ஒரு அந்த ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன், மும்பையில நாசிக்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறார் தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு. போற இடத்துல மத்தியானம் அவர் சாப்பிட்டு இருக்காரு போல, அதுல ஏதோ இறைச்சி இருந்திருக்கும். அது என்ன இறைச்சின்னு எவனுக்குமே தெரியாது. அத பீஃப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, மாட்டிறைச்சி தான் இருக்குது, மாட்டிறைச்சி தான் சாப்பிட்டாருன்னு சொல்லி ஒரு 12 பேர் கொண்ட ஒரு சங்கி கும்பல் பசு தீவிரவாதிகள் நீ மாட்டிறைச்சி எப்படி சாப்பிடுவான்னு சொல்லி அவரை கெட்ட கெட்ட வார்த்தைகளால் பேசி அவரை வந்து அடிக்கிறாங்க. ஒரு 12-13 பேர் இருப்பாங்க. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், தடிமாடு மாதிரி இருக்கிறானுங்க. அந்த வயதான கிழவரை அடிச்சு அடிச்சு அவர் கண்ணெல்லாம் பழுத்துருச்சு. அந்த அளவு கண்ணெல்லாம் அடிச்சு ரொம்ப மோசமான தாக்குதலாக நடத்தி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அடிச்சதோடு மட்டுமல்லாம அதை அடிக்கிறத இவனுங்க வீடியோ எடுத்து இவனையே பரப்பி இருக்கான். இந்த தகவல் ஒரு பிரச்சனை ஆனத உடனே ரயில்வே போலீஸ் வந்து இதை வழக்கில் எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இதுவரையிலும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள், யார் யார் கைது செய்யப்பட்டார்கள்ங்கிற தகவல் இல்லை. ஸோ இது மட்டுமான்னு கேட்டா இல்ல. அடுத்து ஹரித்வார் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஜிம் மாஸ்டர், அவருடைய பெயர் வசீம் குறைஷி. அவர் தன்னுடைய தங்கைக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆயிருக்கிறது. அவங்கள போய் பார்த்துட்டு வரக்கூடிய வழியில அவரை வந்து அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. கொலை செஞ்சு ஒரு குளத்துல தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஸோ மறுநாள் தான் இவர் வந்து இந்த குளத்துல இருக்கிறது தெரியுது. ஸோ ஆனால் போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து வர வழியில மாட்டிறைச்சியை வந்து கடத்திட்டு வந்தாரு. இதை பார்த்து தடுக்கிறதுக்கு நிற்கும் போது அவர்களை பார்த்து பயந்து தப்பிக்கிறதுக்காக அவர் பைக்கில் வந்து போகும்போது நேர போய் குளத்துல விழுந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த லோக்கல்ல வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நேத்தைக்கு இந்த இடத்துல வந்து பயங்கரமா ஒருத்தரை போட்டு அடிக்கிறது மாதிரி சத்தம் கேட்டுச்சு, பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. நாங்க வந்து பார்க்கும்போது எங்களெல்லாம் துரத்தி விட்டாங்க, ஒருத்தருடைய அலறல் சத்தம் கேட்டுச்சு, பயங்கரமா அவரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த விட்டா வசீம் குரேஷனுடைய சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் ஒரு ஜிம் மாஸ்டர், அவருக்கு நீச்சல் தெரியும். நீச்சல்னா எந்த அளவுக்குன்னா அவங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எல்லாம் போடக்கூடியவர்கள், வந்து தண்ணீர்ல வந்து டைவ் அடிச்சு நீச்சல் செய்யறது மாதிரியான வீடியோக்கெல்லாம் இருக்கு, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். அவர் ஒருவேளை பைக்ல இருந்து பயந்து வந்து கீழே விழுந்தா கூட நீச்சல் அடிச்சு தப்பிச்சிருப்பாரு, அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய உடல்ல வந்து அவருடைய பாடியை குளத்துல இருந்து எடுக்கும் போது உடல்ல வந்து சட்டை இல்லை. அவர் அப்படியே பைக்ல வந்து விழுந்திருந்தா கூட அவர் உடம்புல சட்டை இருக்குமே, சட்டை இல்லாமலாம் அவர் பைக்ல வந்தாரு சொல்லி அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லி போராட்டம் பண்றாங்க. இதை வந்து காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்படி பல சம்பவங்கள் கடைசி ஒரு 10 நாளா வந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல தொடர்ந்து நடக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படி ஸ்டாப் ஆயிருந்துச்சு, மீண்டும் வந்து இதே பிரச்சனை வந்து கிளம்பி இருக்குன்னு சொன்னா இது எங்க போய் முடியும்? இப்ப இந்த மாதிரி பாதுகாவலன் சொல்லக்கூடிய இந்த சங்கி கும்பலிடம் இருந்து முஸ்லிம்கள் ஏதோ ஒரு சூழல்ல போகக்கூடிய இடத்துல தான் தாக்குறான். அப்படி இருக்கும்போது முஸ்லிம்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? அரசாங்கத்தின் இதுக்கு பதில் இருக்குதா? இது ஏன் இவர்கள் திரும்ப திரும்ப அந்த பசு பாதுகாவலர்கள் சொல்லி திரும்ப செய்யறாங்கன்னா, அங்க பசு பாதுகாவலர் நம்ம கூடிய இந்த கூட்டத்துக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் பயங்கர மவுசா இருக்குது. ஒருத்தன் இதே மாதிரி தாக்குதலை நடத்திக்கிட்டு அடிச்சுட்டு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானா அவன் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்த பிஜேபி சங்கி கூட்டங்கள் அவனை ஏதோ பெரிய ஒரு சுதந்திரத்திற்காக போராடிய தியாகி மாதிரியும் ஒரு பெரிய வீரன் மாதிரி கொண்டாடக்கூடிய மனநிலை அந்த மக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு ஹரியானாவில் இறந்த இந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பையனும் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பான். அந்த அளவிற்கு ஒரு வெறுப்பினுடைய விதையை வந்து அவங்க மனசுல விதைச்சிருக்காங்க. இன்னைக்கு அவன் செத்துட்டான், இந்த பையனுக்கும் அந்த மனநிலை தான் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு இறந்தது அந்த பையன் இல்லாம அது ஒரு அசாரதீனோ, அது ஒரு முபாரக்கோ, அது ஒரு அப்துல் மாலிக்காக இருந்திருந்தா இந்த பையனும் சேர்ந்து சந்தோஷம் தான் பட்டிருப்பான். இப்ப இன்னைக்கு முஸ்லீமுக்கு நாளைக்கு அது தலித்துக்காகவும், நாளை கழிச்சு அது வந்து கிறிஸ்தவர்களுக்காக மாறும் அப்படிங்கிற சூழல் இங்க தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ரேப் பண்ணி கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல், எதுக்கும் செத்தோனே தெரியாம செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 70 வயது மனிதர் மகாராஷ்டிராவில் ட்ரெயின்ல போனவர் என்ன தவறு செஞ்சிருப்பார்? 12 பேர் 13 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்களே, ஒருத்தனுக்கு கூட வாடா மனசாட்சி இல்ல, மனசுல ஈரம்ங்கிறது இல்ல. எல்லாம் மனசுல ஈரம் இல்லாத ஒருத்தன் எப்படி மதத்தை காப்பாற்ற போறான், எப்படி கடவுளை காப்பாற்ற போறேன்னு சொல்றான்? கடவுள் நம்பிக்கையாளன் எந்த அளவிற்கு இரக்க குணம் கொண்டவனா இருப்பான்? ஒரு இரக்கம் இல்லாத மனிதன் கடவுள் நம்பிக்கையாளனா இருப்பானா? ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவனுடைய மனதுல வந்து இரக்கம் இல்ல, ஒரு மனிதன் மேல அல்லது ஒரு உயிர் மேல இரக்கம் இல்லாம இருக்கக்கூடியவன் எப்படி மனிதன் அப்படிங்கிற நிலையை அடைய முடியும்? எப்படி அவன் ஒரு ஆன்மீகவாதின்னு ஏத்துக்க முடியும்?
அப்போ கொஞ்சம் கூட சட்டத்துக்கு மேல பயம் இல்லை, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லை. நம்ம அடிச்சா கொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளை ஹீரோவா கொண்டாடக்கூடிய மனநிலை தான் இந்த மக்கள் மத்தியில் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் தான் இவர்களுக்கு இருக்கு. இப்ப மனசுல நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியாவில் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த சீக்கியர்கள் கையில பாதுகாப்பு வாள் கொண்டு போறது மாதிரி, கத்தி கொண்டு போறது மாதிரி முஸ்லீம்களும் தன்னுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது வச்சிருக்கணுமோ அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கு. அப்படி வச்சிருந்தாலும் என்ன பண்ணுவானா, கைது பண்ணிட்டு அவனை கொத்த வந்தான், இவனை கொல்ல வந்தான், அந்த ISIS அந்த தீவிரவாத அமைப்பு, இந்த தீவிரவாத அமைப்புன்னு இதே காவல்துறை கதையை கட்டி அவனை தூக்கி உள்ள கொண்டு வைக்கும். ஆனா இந்த பாதுகாவலன் சொல்லக்கூடிய இந்த பொறுக்கிகள் மேலேயோ இந்த தீவிரவாதிகள் மேலேயோ எந்த நடவடிக்கையும் எடுக்காது. கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்லாதவர்கள், ஒரு சக மனிதன் மீது இரக்கமும் அன்பும் இல்லாதவர்கள் எப்படி தன்னை ஆன்மீகவாதின்னு சொல்ல முடியும்? ஒரு பசு மேல இருக்கக்கூடிய அக்கறை ஒரு மனிதன் மேல இல்லைன்னு சொன்னா இது என்ன மாதிரியான மனநிலை? உண்மையிலேயே பசுவை பாதுகாக்கணுங்கிற எண்ணமான்னு கேட்டா இல்ல. இந்த பசுவின் பெயரால் நடக்கக்கூடிய அந்த அரசியல் தனக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் ஒரு பொருளாதாரத்தையும் ஒரு வலுவான அந்தஸ்தையும் கொடுக்குது அப்படிங்கிற மேலாதிக்க சிந்தனை தான் இந்த பசு பாதுகாவலன் சொல்லக்கூடியவர்களால் நடத்தப்படக்கூடிய இந்த படுகொலைகளுக்கும் தாக்குதலுக்கும் காரணம். அரசாங்கம் இதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த தாக்குதல்கள் நடத்தக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது பிஜேபி. அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அப்படின்னா அவர்களுடைய காவல்துறை கையை கட்டிட்டு நிற்கிறாங்க இந்த பசு தீவிரவாதிகளுக்கு முன்னால. அதுதான் நமக்கு வெட்ட வெளிச்சமாக புரியுது. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.